இவனா சாலமன் அவனுங்க அப்படி இருந்தால் கூட நம்ம அப்படி இருக்கக்கூடாது நினச்சிக்கோ. அவங்க ஊராட்சி திருவள்ளூர் நகராட்சியில் சேர்க்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். எங்களுக்கு சேர்க்கக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியுமான்னு உங்களுக்கு. அதே மாதிரி சார் மேல்நலாத்தூர் கீழ்நலாத்தூர் இந்த 2 பஞ்சாயத்தையும் சேர்க்கணும் சார். இருக்கிற பஞ்சாயத்துலேயும் வந்து அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் இருக்குது, போதுமான அளவு இல்லாமல் இருக்குது. நல்லா வந்து பஞ்சாயத்தாகவே இருந்தால் நல்லதாக இருக்குன்னு நாங்கள் வந்து தீர்மானம் வந்து இதில் நிறைவேற்றணும்னு கேட்குறோம் சார். நகராட்சியில் சேர்த்தா எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உதாரணமா இந்த 10 ஆண்டு காலமாக எங்களுடைய ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர், இன்னொரு சங்கத்தினுடைய 8வது ஒன்றிய குழு உறுப்பினர் யோகநாதன் அவர்கள் நாங்களாம் இந்த சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தீர்மானம் எங்களுக்கு வேணும். இதில் எங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து 4 கவுன்சிலர் போயிடுதுங்க. நாங்கள் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தகவல் வரும். நாங்கள் பப்ளிக்கினுடைய அவங்களுடைய சார்பாக எங்களுடைய இதை நாங்கள் முன்வைக்கிறோம். இதை வந்து எங்களுக்கு ஒரு தீர்மானமாக ஏற்றி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து எங்களுடைய பஞ்சாயத்து உட்பட்டு நாங்கள் மேற்கொண்டு போராட்டம் முடிவில் இருக்காங்க மக்கள். 104 ஒரு பஞ்சாயத்தாக கீழ்நலாத்தூர் பஞ்சாயத்து நகராட்சியில் சேர்க்கக்கூடிய வகையில் இன்னும் இந்த பஞ்சாயத்துகள் இன்னும் வளர்ச்சி அடையாத இருக்கிறதுனால அந்த பஞ்சாயத்தை வந்து நகராட்சியில் சேர்க்கக்கூடாது. அங்கே இருக்கிறவங்களாம் இன்னும் அடித்தட்டு மக்களாகவே இருக்கிறாங்க. அவங்களுடைய இது நகராட்சியில் சேர்க்கப்படும் போது அவங்களுடைய வரிவதெல்லாம் அவங்க கட்டக்கூடிய போதுமான தகுதி அவங்களால இல்லை. அதனால பஞ்சாயத்தை இந்த 5 ஆண்டுகள் சேர்க்கறதுக்கு நாங்கள் முழு மனதோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதை நீங்கள் வந்து எங்களுக்கு தீர்மானமாக அதே போல மத்திய நிதியெல்லாம் எங்களுக்கு வராது. எங்களுடைய பஞ்சாயத்து வளர்ச்சிக்கு மத்திய நிதி வராது. 100 நாள் வேலை இருக்காது. இதெல்லாம் NRGS வராது. அதனால எங்களுடைய பஞ்சாயத்து இன்னும் வளர்ச்சி அடையணும் என்ற நல்ல நோக்கத்தோட மக்களின் சார்பாக வெங்குத்தூர் முதலை ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் அதே போல் கீழ்நலாத்தூர் மேல்நலாத்தூர் ஊராட்சி பொதுமக்களின் சார்பாகவும் நாங்கள் எங்களுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை ஏற்று நீங்கள் எங்களுக்கு ஒரு எதிர்ப்பு, அதாவது இந்த 4 கிராமத்தின் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சார்பாக எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தீர்மானத்தை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு கேட்கிறேன். புதுசாக கட்டுற அது வந்து தவறுதலாக வந்து இன்று கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் எங்களுடைய தலைவர் தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்திலே எங்களுடைய பஞ்சாயத்து வெங்குத்தூர் முதல்நிலை ஊராட்சி மன்றமும் மேல்நலாத்தூர் ஊராட்சி மன்றமும் அதே போல் கீழ்நலாத்தூர் ஊராட்சியும் திருவள்ளூர் நகராட்சியிலே சேர்ப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. அந்த நகராட்சியில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் எங்களுடைய ஒன்றிய குழு கூட்டத்தில் தீர்மானம் கேட்டிருக்கிறோம். அவர்களும் தலைவர் அவர்களும் பிடிஓ அவர்களும் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடை செய்கிறோம் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். எங்களுடைய பஞ்சாயத்து என்பது வெங்குத்தூர், கீழ்நலாத்தூர், மேல்நலாத்தூர் இந்த 3 பஞ்சாயத்திலும் பார்த்திங்கன்னா அதிகமான இந்த 100 நாட்கள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3000-4000 பேர் அதில் பயனடைகிறார்கள். அதே போல் எங்களுக்கு 15வது மானிய குழு அந்த பணமெல்லாம் வராது. அதே போல் NRGS ஃபண்ட்ஸு மத்திய நிதி முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பதை நோக்கில் கொண்டு எங்களுடைய பஞ்சாயத்து இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நகராட்சியில் சேர்த்தால் அந்த பஞ்சாயத்து மிகவும் தள்ளப்படும் என்பது எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அதில் எங்களுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் யோகநாதன் அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேல்நலாத்தூர் ஒன்றிய குழு உறுப்பினர் நரேஷ் அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த 3 பஞ்சாயத்துகளும் திருவள்ளூர் நகராட்சியில் சேர்க்கக்கூடாது என்பது எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்.
அப்படி இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய 3 பஞ்சாயத்தில் மக்களை திரட்டி நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் சந்திப்போம் என்பதை எங்களுடைய அனைத்து கட்சி சார்பாக கண்டிப்பாக நாங்கள் சந்திப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.